திருப்பதி லட்டு. சுத்தமான பசு நெய் வச்சு வீட்லயே வாயில போட்டதும் கரையிற மாரி இருக்க இந்த ரெசிபி செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இப்பவே சேவ் பண்ணிக்கோங்க. பண்ணலாமா? 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு 4 ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா 1 கப் அளவு கடலை மாவை சலிச்சு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கப் அளவு சுத்தமான நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி எல்லா பூந்தியுமே முத்து முத்தா பொரிச்சு எடுத்துக்கோங்க. மிதமான சூட்ல 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணா போதும். ரொம்ப கிறிஸ்பியா இருக்கக்கூடாது, சாஃப்டா தான் இருக்கணும். இப்போ சர்க்கரை பாகுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு இந்த மாதிரி ஒரு கம்மி பதம் வந்ததும் பொரிச்சு வச்சிருக்க எல்லா பூந்தியுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பூந்தி சர்க்கரை பாகு நல்லா சோக் ஆனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்து இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நெய்ல வறுத்த முந்திரி பருப்பு, திராட்சை, 2 டேபிள் ஸ்பூன் கல்கண்டு,